ஹலோ நண்பர்களே, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் தொப்பி வியாபாரம் பண்ணுறவர். ஊர் ஊராக போய் தொப்பி வியாபாரம் பண்ணுவார். கோயில் திருவிழா இங்கெல்லாம் போய் தொப்பி வியாபாரம் பண்ணிவிட்டு அப்புறம் தொப்பி எடுத்துகிட்டு வந்தார். இப்படியே அவர் இருக்கும்போது ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, காட்டு வழியாக போயிருக்கார். காட்டு வழியாக பக்கத்து ஊரில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகும்போது அப்படியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு போயிட்டு விற்றுட்டு அதில் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, தொப்பி மூட்டையை சமைக்கும் போது ஒரே வெயிலாக இருந்தது. சரி, நம்ம இந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் படுத்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தொப்பி மூட்டையை இறக்கி வச்சுட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் மரத்து மேலே குரங்குங்க இருந்ததை அவர் பார்க்கல. குரங்குங்க இருந்ததை பார்க்கலன்னு அவர் பாட்டு தூக்கிட்டார். நல்லா தூக்கிட்டு இருந்தபோது அப்புறம் தூக்கிட்டு சரி நம்ம இனி தொப்பி மூட்டை தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்த்தா அந்த தொப்பி இருந்த மூடையெல்லாம் பிரிஞ்சு கிடந்து. மூடையில் என்ன அது மூட்டை பிரிஞ்சுக்கிட்டா ஒரு தொப்பி கூட காணுமே அப்படின்ட்டு அவர் சுற்றி பார்த்தா அப்புறம் மேலே பார்த்தா குரங்கு தொப்பி வச்சுருங்க. அவரும் குரங்குக்கு லட்டை கொடுத்தாரு, பூந்தியை கொடுத்தாரு, என்னென்னமோ கொடுத்து பார்த்தாரு. அதை வாங்கி சாப்பிட்டோன்னா தொப்பியை மட்டும் போடவே இல்லை. உடனே அவர் அடடா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவர் மிக வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு அவங்க அம்மா சின்ன வயசில் ஒரு கதை சொன்னாங்க. குரங்குக்கு எப்போயுமே நம்ம 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 செய்கிறத திருப்பி செய்கிற புத்தி உண்டு அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே கொஞ்ச நேரம் பாவலாக காட்டிக்கிட்டே அவர் தலையில் இருந்த தொப்பி எடுத்து மேலே தூக்கி போட்டார். உடனே அப்போ என்ன பண்ணியிருக்கு, அதுங்களும் மேலே தூக்கி போட்டு அதுங்க தலைமை போட்டுச்சு. உடனே அவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு திருப்பி தலை மேலே இருந்த தொப்பியை டக்குன்னு கீழே எடுத்து வீசுகிற மாதிரி வீசினாரு பாருங்க. வீசின உடனே குரங்கு இருக்கும், நம்மளும் இதே மாதிரி வீசணும். எல்லா குரங்கும் அது தலையிலேருந்து அந்த தொப்பிங்களெல்லாம் எடுத்து கீழே போட்டுச்சு. அப்புறம் அவர் சந்தோஷத்தோடு அந்த தொப்பிங்க எல்லாத்தையும் மூட்டையில் கட்டிட்டு அவர் சந்தோஷமாக அவர் போயிட்டார். உடனே இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே பெரியவங்க நம்மளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை சொன்னால் அதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு இக்கட்டான காலத்தில் நம்மளுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.